ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக உள்ள பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, பெஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ் என்ன, உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இதைத்தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து டாப்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஒரு அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணி கொடுத்தோம்னா அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கமிஷன் தருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கமிஷன் ஜங்ஷன், கிளிக் பேங்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. நமக்கு ஃபெமிலியரான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மூலமாக நமக்கு கமிஷன் தருவாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா எந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணலாம்? என்னைய பொறுத்தவரை பெஸ்ட் சஜஷன் என்னென்னா அமேசான் இஸ் த பெஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஃபார் பிகினர்ஸ். ஏன் அமேசானை பிகினர்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே அமேசான்னா என்னன்னு தெரியும். ரெண்டாவது பார்த்தோன்னா அமேசானில் A to Z எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமேசான்ற பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதை எப்படி சார் ப்ரொமோட் பண்ணுறது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அமேசானில் ஒரு அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணிட்டேன், இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எனக்கு வெப்சைட் வேணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. எந்த ஒரு டூல்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு பிகினர் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு காஸ்ட் தேவையில்லை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் நல்லா எழுதுவீங்க அப்படின்னா கோரா, மீடியம், டம்ளர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நீங்கள் ஆர்டிகல்ஸ் மாதிரி எழுதி அதன் மூலம் போஸ்ட் பண்ணி அந்த வந்து ஷேர் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கும் பட்சத்தில் இப்போ என்னை மாதிரி ஒரு யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மொபைலை ரிவ்யூ பண்ணி அந்த மொபைலோட அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து கீழே கொடுத்து அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். இப்போ பார்த்தோன்னா பிகினர்ஸ் வந்து அமேசான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க், கமிஷன் ஜங்ஷன் இந்த மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சஜஷன் பண்ணேன்னா, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு இன்டர்மீடியட் லெவல் அந்த மாதிரி இருந்தேன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸே மோஸ்ட்லி சூஸ் பண்ணுங்கள். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் மார்க்கெட்டிங் டூலு, பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை வந்து செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கமிஷன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்டாக தரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து போகும். ஸோ அவங்களுக்கான வந்து உங்களுக்கு கமிஷன் தர முடியாது. கம்பேர் வித் நீங்கள் மற்ற அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கமிஷன் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் பிகினர் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அமேசானை சூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களால் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிகினராக இருக்கீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல, என்னன்னு கற்றுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்க. அதெல்லாம் கோத்ரோ பண்ணுற மூலமாக கண்டிப்பாக உங்களால் அஃபிலியேட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஃபிலியேட்டில் வந்த உடனே எடுத்த உடனே நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இது மாதிரி இதில் சம்பாதிக்க முடியாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வெற்றி பெறதுக்கான என்னை பொறுத்தவரை 3 சூட்சமங்கள் இருக்குது. அதை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மீன் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து இன்கம் வரவே வராது. இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நிறையா பேர் தோக்குறதுக்கான காரணம் அவங்க வந்து ஒரு மாதம் கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எந்த ஒரு இன்கமும் அவங்களுக்கு வராது. ஸோ அதை குவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு எந்த இன்கம் வராது. ஒன்ஸ் அப்போ ஒரு டைம் ரீச் ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். காம்பவுண்ட் எஃபெக்ட்னா என்னென்னா, உங்களுக்கு இனிஷியலாக ஒர்க் பண்ணும்போது எந்த ரிசல்ட்டுமே தெரியாது, ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். ஸோ கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேஷன். நிறைய பேர் இந்த பொறுமைன்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன் பொறுமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற ஒர்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு மாதம் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு சேலரி கிடைக்கும். பட் இந்த அஃபிலியேட் மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேலரின்ற கிடைக்காது. ஸோ நம்ம வந்து அதை வந்து விட்டுருவோம். ஸோ ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுதான் இருக்கிறதுலே மிக இம்பார்ட்டன்ட், லேர்ன் கண்டினியூசிட்டி. லேர்ன் கண்டினியூஸாக என்னென்னா, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம், அது நடக்காது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பண்ணதே திரும்ப பண்ணாமல் நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும் மீன்ஸ் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுனாலும் சரி,
இது அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெத்தடில் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் ஜென்யூனான எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்க மட்டும் நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைனில் ஜென்யூனான பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து எடுப்புலேயே இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இம்பாசிபிள். நீங்கள் ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.